ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். லட்சத்துல கடன் இருந்தாலும் ஈஸியா தீர்க்கும் எளிய பரிகாரம். லட்சத்துல கடன் பிரச்சனை இருந்தாலும் ரொம்ப ஈஸியா தீர்த்திட எளிய பரிகாரம் ஒன்று சொல்றாங்க. ஆமாங்க, நிஜமாகவே உங்களுடைய அத்தனை கடன் பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிற எளிய பரிகாரம் ஒன்று இருக்குதான். அதுக்கு 2 விஷயம்தான் ரொம்ப முக்கியம். அந்த கடனை அடைச்சு விடணும்னு நீங்க முழு மனசோட செயல்ல இறங்கணும். அப்புறம் அந்த பரிகாரத்திற்கு சரியான நாள் செவ்வாய்க்கிழமையா. செவ்வாய்க்கிழமைகள் பொதுவாக அம்பிகைக்கு உகந்த நாள். நவக்கிரகங்களுள் மிகச்சிறந்தது செவ்வாய்தான். இது மங்களகரமான கிரகம். செவ்வாய்க்கிழமையன்று எதையும் செய்ய விரும்பாதவர்கள் வாழ்க்கையில் முழு பலனை அனுபவிக்கவே முடியாது என்றும் சொல்வதுண்டு. முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமைதான். திங்கள், புதன், வியாழன், வெள்ளி நல்ல காரியங்களை செய்வதற்கு ஏற்ற நாள் என்று நினைப்பார்கள். ஆனால் நல்ல நாளாக இருந்தாலும் பிரதமை, அஷ்டமி, நவமி திதிகள் வரும் நாட்களை தவிர்க்க வேண்டும். செவ்வாய்க்கிழமையும் உகந்த நாள்தான். மௌன அங்காரக விரதம் ஒன்று உண்டு. தர்ம சாஸ்திரத்தில் இதை பற்றி மிகவும் சிறப்பாக சொல்லப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமையன்று மௌன விரதம் அனுஷ்டிப்பதால் யாகம் செய்த பலனை ஒருவர் அடையலாம் என்கிறார்கள். அதாவது செவ்வாய்க்கிழமையன்று எந்த ஒரு தர்க்கத்திலும் ஈடுபடக்கூடாது. அப்படி விவாதம் செய்தால் அது நிச்சயம் தீமையில் சென்று முடியும். அதனால்தான் செவ்வாயோ வெறும்பாயோ என்று அன்றைய தினம் வாதம் செய்யாமல் மௌன விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான பழமொழி. இயற்கையிலேயே செவ்வாய் விசுவாசம் நிறைந்த பணியாளாக இருந்தாலும் மூர்க்க குணம் நிறைந்தவர். எதை பற்றியும் கவலைப்படாமல் எதையும் யோசிக்காமல் வேகமாக செயல்படக்கூடியவர். அன்றைய தினம் நாம் செய்யும் செயல்கள் தொடரும் என்பதால் தான் கடன் வாங்கியவர்கள் கடனை திரும்பி தரும்போது செவ்வாய்க்கிழமையில் தந்தால் வெகு சீக்கிரமே கடன் அடையும். தொடர்ந்து 3 செவ்வாய்க்கிழமைகளில் உங்கள் கடனில் ஒரு பகுதியை கொடுத்து வர கடன் விரைவில் அடைபடும். மீண்டும் கடன் வாங்கும் சூழ்நிலையும் ஏற்படாது என்று கூறுவதுண்டு. இந்த நாளில் செவ்வாய் தோஷத்திற்கான பரிகார சாந்தி, துர்கா ஹோமம், ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் செய்யும் ஆயுஷ்ய ஹோமம், சஷ்டியப்த பூர்த்தி போன்றவற்றை செய்யலாம். மனையடி சாஸ்திரம் செவ்வாயன்று பூமி பூஜை செய்வது நல்லது என்றே கூறுகிறது. பயணங்களில் கிழக்கு திசை நோக்கிய பயணம் செவ்வாயன்று இருந்தால் உறுதியான வெற்றி கிடைக்குமாம்.